போட்டித் தேர்வு சம்பந்தமாக முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது பத்மா அவார்ட்ஸ் 2017 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான பத்மா அவார்ட்ஸ் பார்க்கும்போது 7 பேருக்கு பத்ம விபூஷன் அவார்டும், 7 பேருக்கு பத்ம பூஷன் அவார்டும், 75 பேருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுக்குறாங்க. இந்த அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 19 பேர் வந்து பெண்கள். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே பாரத் ரத்னா அவார்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிக மிக ஹானோரியம் அவார்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து கேஜே யேசுதாஸ்க்கு கிடச்சிருக்கு. இவர் உங்களுக்கே தெரியும், ஒரு மியூசிக் டைரக்டர், கேரளாவை சேர்ந்தவர். அடுத்ததாக சத்குரு ஜக்கி வாசுதேவ், இவரையும் உங்களுக்கு தெரியும், இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர், தமிழ்நாடை சேர்ந்தவர். அடுத்ததாக சரத் பவார், பப்ளிக் அஃபேர்ஸ், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். முரளி மனோகர் ஜோஷி, அகெயின் இவருக்கும் பப்ளிக் அஃபேர்ஸ், உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர். அடுத்ததாக உடுப்பி ராமச்சந்திர ராவ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கர்நாடகாவை சேர்ந்தவர். அப்புறம் சுந்தர்லாய் பாட்வா, இவர் பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக மத்திய பிரதேச சேர்ந்தவர். அதே மாதிரி PA சங்மா, அகெயின் பப்ளிக் அஃபேர்ஸ், மேகாலயா சேர்ந்தவர். இந்த 7 பேருக்கும் பத்ம விபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. 75 பேருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிருக்கு. அதில் நம்ம ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம ஊரை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இவர் அத்லெட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தீபா மாலிக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீபா கர்மாக்கருக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விகாஷ் கவுடா, சேகர் நாயிக், அப்புறம் PR ஸ்ரீஜிஷ், அது இல்லாமல் சாக்ஷி மாலிக், அது இல்லாமல் விராட் கோலி, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் லீகை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் பிரஃபுல் பட்டேல் இதை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த விழாவில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விஜய் கோயல் கலந்துக்கிட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் சாக்ஷி மாலிக்கும் இந்த ஆரம்ப விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுல கலந்துக்கிட்டாங்க. இந்த லீகில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 6 டீம்ஸ் வந்து இந்த லீகில் கலந்துக்கிறாங்க. இந்தியா ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் அதிகமாக எடுக்கணும், அதுக்கு ஒரு கமிட்டியை அமைச்சிருக்காங்க. அதாவது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்தினவர் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விஜய் கோயல். இப்போ இந்த டார்கெட் ஒலிம்பிக் போடியமோட கமிட்டியோட ஹெட்டாக, அதாவது சேர்மனாக வந்து அபினவ் பிந்த்ராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக வந்து அனில் கண்ணா, பிரகாஷ் படுகோன், கர்ணம் மல்லேஸ்வரி, PT உஷா, அது இல்லாமல் முரளிதர் ராஜா, அஞ்சலி பகவத், ரேகா யாதவ், டாக்டர் S ராய், இந்தர் தமிலா, இவங்க எல்லாருமே இந்த கமிட்டியோட மெம்பர்ஸாக இருக்காங்க. இவங்க இதில் மெஜாரிட்டி இருக்கவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் கையாண்டால் நிச்சயமாக இந்தியன்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல்ஸ் வின் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ட்ரெயின் பண்ணவும் போகிறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிவிட்டு இதை செய்ய போகிறாங்க. இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை சிம்பிளாக நம்ம சொல்கிறதா இருந்தால் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் கமிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம், அதை மாதிரி கர்நாடகாவில் கம்பாலா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பாலா ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடுகளை வச்சு அவங்க ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. ஸோ மாடுகளை வச்சு ஓட்டப்பந்தயம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாட்டு வண்டியை வச்சு ஓட்டப்பந்தயம் எப்படி நடக்கும்ன்றது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் பேர் கர்நாடகாவில் கம்பாலா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்துக்கெலாம் இதுக்கு முன்னாடி தடைகள் இருந்தது. ஸோ அது உங்களுக்கே தெரியும், அதாவது அனிமல்ஸ் வந்து அனிமல் மிருகவதை சட்டம் அப்படின்றது அதன் காரணமாக இது நடத்த முடியாமல் இருந்தது. இப்போ நாம் வந்து இதுக்கு போராடி ஜல்லிக்கட்டு நடத்துகிற மாதிரி அந்த கர்நாடகா மாநிலத்திலையும் நாங்களும் இந்த ஃபெஸ்டிவலை நடத்துவோம்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் பேர் கம்பாலா ஃபெஸ்டிவல். இந்தியாவுக்கு வந்திருந்த ரஷ்யன் அம்பாசிடர் அலெக்சாண்டர் கடக்கின் அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்துட்டார்.
பன்வர்லால் புரோஹித் இவரை மேகாலயாவோட கவர்னராகவும், ஏபி ஆச்சாரியா இவரை அருணாச்சல் பிரதேஷோட கவர்னராகவும் நம்மளோட பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அறிவிச்சிருக்காரு. மிகவும் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற நலந்தா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலராக விஜய் பட்கர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இந்த நலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா குப்தா கிங் சக்கராதித்யாவால் உருவாக்கப்பட்டது. இதோட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 427 AD அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 1193 ADயில் டர்க்கிஷ் ஆர்மியால் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போது ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை புதுப்பித்து பல விஷயங்களை இந்த யூனிவர்சிட்டிக்காக செஞ்சிட்ருக்காங்க.